சார் இந்த சமீப காலமா இந்த கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறவங்க எல்லா மதத்திலையும் சொல்றேன். அதிகமா தோன்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அது பழங்காலத்திலயும் இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் குறைவா இருந்துச்சு. இப்போ அதிகமா வந்துகிட்டே இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் எப்படி சார் கட்டுப்படுத்துறது? இப்போ அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்றத விட இருந்துகிட்டே தான் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் எக்ஸிஸ்டிங்கு. என்னதான் நம்ம வந்து சட்டம் போட்டு நம்ம திருத்தினா கூட அதை வந்து வட்டம் போட்டு அதை கலைச்சிக்கிட்டு உள்ள வர்ற டீம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் வந்து எந்த வித டவுட்டும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தினர்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு கருங்காலிகள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. இதில் கடவுள் பேரை சொல்லி பரிகாரம், ஜாதகம், யாகம் வளர்க்குறது, ஹோமம், அதாவது அதர் மதத்தில் வேற ஏதாவது அந்த ஜபம், இந்த ஜபம், இதை பண்ணு, இந்த தாயத்தை கட்டு, அந்த தாயத்தை கட்டு, இதை இந்த தாயத்தை கட்டினா இதாகாது அப்படின்னு எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரியான குறைபாடுகள் வந்து இருக்க தான் செய்யுது. சட்டப்படி அதெல்லாம் வந்து தவறு. அதாவது இதுக்கு முன்னாடி ஐபிசியில் வந்து கிட்டத்தட்ட 3 செக்ஷனாக இருந்தது. அதில் வந்து செக்ஷன் 415, 417, 420 இருந்தது. இந்த 3ஐயும் ஒன்றிணைச்சு அதில் பிஎன்எஸ்ல 318 மாற்றி அந்த ஏமாற்றுதல், அதுக்கப்புறம் ஒரு சாதாரண ஏமாற்றுனா அது வந்து 1 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை, பணம் மோசடி அப்படின்னா 7 வருஷம் வரைக்கும் தண்டனைலாம் வந்து இருக்க தான் செய்யுது. இது தவிர ஐபிசியில் செக்ஷன் 505 அதை வந்து பிஎன்எஸ்ல 353 வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கு. அது எப்படின்னா பொய்யான தகவலை வந்து பரப்புறது மக்கள் மத்தியில்.